அரசு துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சுப் பணி அலுவலர்கள் சங்கம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சுப் பணி அலுவலர் சங்க ஐம்பெரும் விழா மாநில தலைவர் சங்கர் தலைமையில் தருமபுரியில் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் சுல்தான் இப்ராஹிம், கோவர்தன் கார்த்திக் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அமைச்சுப் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாலத்தில் அமர்ந்திருந்த இளைஞர் நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நத்தத்தை அடுத்த கவரையப்பட்டியைச் சேர்ந்தவர் தங்கவேலு. இவர் சாத்தம்பாடி செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் அருகே இருந்த பள்ளத்தில் அவர் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவரை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே பால் வண்டி ஓட்டுநர் குடிபோதையில் வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. ஆனைமலையை அடுத்த சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமு. இவர் நேற்று மாலை கிராம பகுதிகளில் பாலை பெற்றுக்கொண்டு பால் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றார். அப்போது குடிபோதையில் இருந்த ராமு பால் வண்டியை தாறுமாறாக ஓட்டிச் சென்று சாலையோரத்தில் இருந்த கம்பத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இதனை பின்னால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் வீடியோவாக பதிவு செய்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. Hey!